இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சீனு இருக்காங்கல்ல, சீனு வந்து சாருவோட கழுத்தில் வந்து தாலி கட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து சீனு வந்து இவங்க சாருவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம லிங்கம் இருக்கார்ல, அவர் வந்து ரவுடிகள் ஒரு 4-5 ரவுடிகளுக்கு கால் பண்ணி ஒரு பிளான் வந்து சொல்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல போய் சம்பவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகிட்ட சொல்கிறாங்க. சரிங்க ஐயா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ரவுடிக்கு வந்து அந்த இடத்துல கிளம்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம சாரு வந்து போகிற வழியில், சீனு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது, இந்த இடத்துல உட்காந்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே ஒரு சின்ன பார்க்கு மாதிரி இருக்குது, அந்த பார்க்கில் வந்து உட்காந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு திடீர்னு, தண்ணி எதுவும் குடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் மட்டும் எனக்குள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சாரு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி சரி வா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரில் உட்கார வச்சு சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏது பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து லிங்கம் வந்துடுறாரு. லிங்கம் வந்தவொடனே சாருவை பார்த்துட்டு, நீ நான் பண்ணதெல்லாம் கரெக்டாக பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைக்கிள் எல்லாம் காட்டுறாங்க. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் வந்து மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு லிங்கம் வந்து என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ரவுடி ஒரு 4-5 பேரை செட் பண்ணாங்களா நம்ம லிங்கம், அவங்க வந்து வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு அரசியல்வாதி மாதிரி ஒரு கட்சியினர் மாதிரி வந்து அந்த இடத்துக்கு பார்க்குக்கு வந்து வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது வந்து கோஷம் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி பண்ணால் கோஷம் போடுவாங்கள்ல, அது மாதிரி வந்து கோஷம் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கனக்குள்ளே வந்து இவங்க 2 பேர்த்த பார்த்தோன்னே, ஆமாம் நீங்கள் 2 பேர் யார், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே சீனு வந்து சொல்கிறாங்க, நாங்கள் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன, நாங்கள் பாட்டில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தம்பி இதெல்லாம் தப்பு தம்பி, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் என்னையா பண்ணோம், எதுக்கு தேவையில்லாமல் வந்து எங்களை மேலே வந்து ஏதாவது சொல்லி பழிய போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், இல்லைன்னா அவ்வளோதான், உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொண்டு போய் விட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அண்ணே வேண்டாண்ணே, நாங்கள் ஒன்றும் பண்ணலை, நாங்கள் சும்மா தானே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் உனக்கு இந்த பொண்ணு யார், ஏம்மா இந்த பையன் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம சாரு வந்து முந்திடுறாங்க. அண்ணே இவர் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, நாங்கள் 2 பேரும் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கல்யாணம் பண்ண போகிறோம், வீட்டில் எல்லாம் பேசியாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, நாங்கள் நம்ப மாட்டோம், நீங்கள் இப்படி வெளியில் வந்துட்டு தேவையில்லாமல் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லைண்ணே, நாங்கள் கல்யாணம் பண்ண போகிற பையன் தானே இவர் அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வச்சு அந்த பையனை உன் கழுத்தில் தாலி கட்ட சொல்லு, கட்ட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அதெல்லாம் கட்டுவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே சீனு வந்து சொல்கிறாங்க, என்னால் அதெல்லாம் கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாத்தியா நான் சொன்னது சரியாக போச்சா, அதெல்லாம் கட்ட மாட்டான், நீங்கள் ஏதோ கலந்தனம் பண்ணிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஒரு 4-5 பேர் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, சுற்றி இருந்த மக்கள்லாம் கூடிட்டாங்க, பெரிய கூட்டம் ஆயிடுது. அதுக்கடுத்து வந்து அண்ணே ஒரு நிமிஷம் தான் இருங்க வாங்கன்னு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சாரு வந்து தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு சீனுக்கிட்ட சொல்கிறாங்க, சீனு நம்ம வந்து வசமாக மாட்டிக்கிட்டோம், தயவுசெய்து வந்து என் கழுத்தில் வந்து தாலியை கட்டிடு, இந்த பிரச்சனை வந்து பெருசாகிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அவங்க தான் லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நீயும் லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தாலியெல்லாம் கட்ட முடியாது, அதுவும் இப்படிப்பட்ட இடத்துல வந்து தாலி கட்டினா என்ன ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஆள் வேற ஒரு 10-15 பேரை கூட்டம் வேறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ 10-15 பேரை பார்க்குற, எனக்கு என்னமோ வந்து அவங்க பண்ணுறத பார்த்தா போலீஸ் கேஸு அது இதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே என்னை பற்றி தெரிஞ்சிடும். ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து என் கழுத்தில் தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு நிச்சயமெல்லாம் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் தாலி கட்டலை, அப்படி இருக்கும்போது அந்த விஷயமே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிறகு இப்போ யாருமே வந்து என்னை பொண்ணு கூட கேட்டு வரமாட்டேங்காங்க. இப்போ மறுபடியும் வந்து நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமும் நான் வந்து உங்கள் கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பேசுவாங்க, தெரிஞ்சு போயிடும். அதுக்கடுத்து வந்து என் வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்களா, இப்போ ஒரு 10 பேர் தானே இருக்காங்க, அவங்க சொல்கிற மாதிரி அந்த 10 பேருக்கு முன்னாடி சும்மா சாதாரணமாக லேசாக வந்து தாலி மட்டும் கட்டிடுங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம கலட்டிக்கலாம், இது வந்து இந்த 10 பேரோடையும் முடிஞ்சிடும். நம்ம முரண்டு பிடிச்சோம்னா அவங்க வீடியோ எடுத்து ஏதாவது போட்டு போலீஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து அது பெருசாகிடுச்சுன்னா என்னோட வாழ்க்கைக்கு தான் பிரச்சனை, என் வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாரு வந்து சொல்கிறாங்க. சீனு வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு வராங்க. நேரம் வந்தவொடனையும் அண்ணே இப்போ வந்து தாலி கட்டுவார்னே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இந்தாப்பா தாலியை கட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 4-5 பேர் வந்து தாலி கட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சீனு வந்து கையில் வாங்கி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சீனு வந்து தாலி கட்ட போகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே அங்கிட்டு பார்த்தா லிங்கம் வந்து மொபைல்லேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் ஆல்ரெடி மறைஞ்சு தான் இருக்கார். வீடியோ ஆன் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்கிட்டு பார்த்தோடனே ஊர் மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா பார்க்கில் வச்சு இப்படி ஒரு கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே கூட்டமெல்லாம் கூடிடுது. சீனு பார்க்காரு, இதுக்கு மேலே வந்து தாலியை கட்டினா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்டுற மாதிரி கொண்டு போனாரு. டக்குன்னு இறங்கிடுறாரு. என்னப்பா தாலி கட்டலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்னாலாம் தாலி கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சீனு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு சொன்னோடனே இங்கிட்டு சாரு வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயையோ, நம்ம பிளான் எல்லாம் இப்படி மண்ணா போச்சே, இந்த பிளானே நம்ம போட்டது தானே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நம்ம வசமாக சிக்கிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு முடிச்சிடுறாங்க.